பூவாரம் பூவாரம் பொன்னாரம் பூவாரம். என்ன போனா இருக்கும்? இந்த போனா எங்கடா பார்சல்? கோபி நான் தான் எடுத்துன்னு வருவேன்னு சண்டை போட்டு போய் டைம் ஆச்சு ஏற்கனவே. எங்க அவன்? நோ அது வரான் பாருண்ணா. என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா சீக்கிரம். அப்பயும் ஸ்லோ மோஷன்ல தான் வரான் பாரு. ஐயோ போ. இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய விதமான மொபைல் ஃபோனை நம்ம வித்தியாசமா வந்து பார்த்துருக்கோம். ஃபோல்டா இருக்கட்டும், ஃபிளிப்பா இருக்கட்டும், கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோனா இருக்கட்டும், அண்ட் எல்ஜியோட விங்ல இருந்து ஏகப்பட்ட டிசைன் பார்த்துருக்கோம். பட் நோக்கியால இருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் குரோமால இருந்து நான் 5000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரியான ஒரு மொபைல் ஃபோன். அப்படி என்னதான் வித்தியாசமா இருக்கு? ரொம்பவே வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ என்னன்றதை வீடியோல பார்க்கலாம். இது நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். துபாயிலையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் எனக்கு குரோமால தான் வந்து கிடைச்சது. பேக்கேஜ் ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு ஆர்டர் பண்ணதுலேருந்து 3 நாளில் வந்துருச்சுங்க. அண்ட் உங்களுக்கு பாக்ஸ் பார்க்கும்போது இதுதான். ஸோ ஒரு கிளாசிக் விண்டேஜ் ஒரு நோக்கியா ஃபோன் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நோக்கியா 5710 எக்ஸ்பிரஸ் ஆடியோ. அதுதான் இந்த மொபைல். எக்ஸ்பிரஸ் மியூசிக் இல்லை, இன்னும் வந்ததெல்லாம் எக்ஸ்பிரஸ் மியூசிக், இது எக்ஸ்பிரஸ் ஆடியோ. இது நார்மலான ஃபீச்சர் ஃபோன் கிடையாது. ஒரு விதத்தில் ஸ்மார்ட்டாகவும் இருக்கும். பட் ஸ்மார்ட் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கான ஸ்மார்ட் கிடையாது. இது வேற விதத்தில் ஸ்மார்ட், டிசைனில் ஸ்மார்ட். ஃபோனுக்குள்ள 2 பாக்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் மொபைல் இருக்கு, சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப கியூட்டான குட்டி நோக்கியா சார்ஜர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி தான். புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு குட்டி பேட்டரி, ரிமூவபிள் பேட்டரி. ஸோ பேட்டரியை தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேட்டரியை பார்த்து எவ்வளோ கால் ஆகுது? ஸோ நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி ரிமூவபிள் பேட்டரி எப்போ பார்த்தீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த ஃபோனுன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோனே வந்து பார்க்கறதில்ல. பட் இவங்க பார்த்தீங்கன்னா TWS மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனோட மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட், செல்லிங் பாயிண்ட், எல்லா பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் தான். ஸோ இந்த TWS பார்க்கறதுக்கு பாருங்க, அப்படியே ஒரு கட்சி கொடின்னு சொல்லிடாதீங்க. நடுவில் வெள்ளை இருந்தா தமிழ்டெக் லோகோ. ஓகே, அதனால தான் இந்த கலர் ஆர்டர் போட்டேன். பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அண்ட் வித் நோக்கியா பிராண்டிங்கோட இருக்கு பாத்தீங்களா, TWS இயர்ஃபோன். இதை மட்டும் கொடுத்துருக்காங்களே, எப்படி கனெக்ட் பண்றதுன்னு கேட்கறவங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிள். நம்ம வச்சு அழகா உள்ள போயிடும். இப்போ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோனோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இதுதான். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, ஐயோ இப்போ நான் பண்ண மாதிரி இப்படியெல்லாம் வந்து பண்ணாதீங்க. இது போய் க்ளோஸ் எல்லாம் ஆகாது. இயர்ஃபோன் தான் பறந்து போய் விழுது. சரியா, நம்ம இதை வேணா ட்ரை பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பார்க்கும்போது ஒரு நோக்கியா ஃபோனை நம்ம எப்படி வந்து ஒரு காலத்துலலாம் பார்த்துட்டு இருந்தோமோ அந்த மாதிரி வந்து இருக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்கு. ஆனால் இந்த ஃபோனோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? ஆஃப்டர் அ லாங் டைம் ரிமூவபிள் பேட்டரி அண்ட் 2 சிம்மு போடலாம், ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி. அண்ட் இந்த பின்பக்கமாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மேக்னெட்ஸ் தெரியுதா? ஸோ இதில் 2 மேக்னெட் இருக்கு, இங்கே மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து டக்குன்னு உட்காருது, மேலே போகிறது. சிம்பிள் மெக்கானிசம் தான். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம், டிசைன் பண்ண விதம் நல்லா பண்ணியிருக்காங்க. யார் இதை யோசிச்சிருந்தாலுமே நல்ல ஐடியா. இந்த சவுண்டு கேட்டே பல வருஷம் ஆகுது இல்லை? அதாவது இந்த மாதிரி ரிங்டோனில், இந்த மாதிரி ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வருது. அப்படி இல்லாட்டி கூட உள்ளே போனீங்கன்னா அந்த TWS இயர்ஃபோனுடைய ஒரு சின்ன ஒரு லோகோ வந்து காமிக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா இது தனியாக வெளியே எடுத்துக்கணும். வெளியே எடுத்து தனியாக கையில் வச்சோடனே அதை வந்து அழகாக வந்து ஃபவுண்ட் பண்ணுது எங்கே இருக்குன்னு சொல்லி டிஸ்கவர் ஆனதுக்கு அப்புறமாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இதில் சின்னதாக ஒரு லோகோ அழகாக ரைட் சைட் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த TWS லோகோ வந்து இருக்குது. இப்போ பாடல்கள் கேட்டுக்கலாம். இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நோக்கியாவோட இன்டர்ஃபேஸ் நம்ம எப்படி எதிர்பார்ப்போமோ அதே தாங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. உங்களுக்கு கேமராவுக்கு ஒரு ஐக்கான் இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு ப்ரௌசரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக் உடைய ஆப்பை மட்டும் எப்படியே வந்து தப்பித்தறி உள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்னேக் அந்த கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியோ இருக்கு, இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு, மியூசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெட்ரஸ் கேம் வந்து இருக்கு. ஒரு சின்ன கேம், கால்குலேட்டர், இந்த மாதிரி வந்து பேசிக்காக நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கு. வாய்ஸ் ரெக்கார்டு
ஹார்ட்வேரும் கொடுத்துருக்காங்க. பழைய எக்ஸ்பிரஸ் மியூசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லையுமே நம்ம பட்டன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போல்லாம் அது வேற லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு. பாரா ஷார்ட்கட்லாம் பாட்டு கேட்கறதுக்கு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலையுமே வந்து இந்த சைடும் பட்டன் இருக்கு, இந்த சைட்லையுமே இருக்கு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அண்ட் பாஸ் கொடுக்கு, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ்க்கு போகிறதுக்கு அந்த ஷார்ட்கட் அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வால்யூம் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது. ஸோ அந்த ஃபீலோட சேர்த்து இதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஓகேவா இருக்கு அப்படிதான் வந்து சொல்லும். பட்டன்ஸ் எல்லாம் ஓகே, ரெஸ்பான்சிவாக இருக்கு. பட் என்ன பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரொம்பவே சின்னதாக இருக்கு. இவ்வளோ பெரிய ஃப்ரண்ட் அது எலமெண்ட்ல இவ்வளோ பெருசாக மேலே ஒரு கேப் விட்டுட்டு டிஸ்பிளே பாருங்க, இவ்வளோன்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பீஸ் எங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே நவுத்தி விட்டுட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்துருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஃபீச்சர் ஃபோனாக இருந்தாலுமே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருந்திருக்கும். ஸோ TWS இயர்ஃபோனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, ரொம்பவே பரவாயில்ல, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே அப்படின்னு இருக்கு. Meanwhile, தண்ணி இல்லடா டேய், தண்ணி இல்லடா டேய். இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஃபோனுடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னடா அப்படின்னா இது எக்ஸ்பிரஸ் ஆடியோ அப்படின்னு தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. மியூசிக்னு சொல்லலை, அதனால் மியூசிக்கு எதுக்குன்னு விட்டுட்டாங்க போல. பட் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் கூட ஓகேவா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருந்துருக்கலாம். என்னுடைய ப்ரைஸிங் அந்த அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 ரூபாயோ ஒரு 1500 சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய TWS இயர்ஃபோன் மாதிரி ஒரு குவாலிட்டி கொடுத்துருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. ஒயர்டு கூட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது, நல்ல பேஸ் எல்லாம் இருக்கும். இது ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது ஸ்பீக்கர் குவாலிட்டி, இதில் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் வந்து கிடையாது. ரிங்டோன்லாம் வந்து வச்சிங்கன்னா நல்லா தாறுமாறாக வந்து கேட்கும். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா ஷார்ப்பாக வந்து ரிங்டோன்லாம் வந்து கேட்கும், பிரச்சனை இல்லை. டிசைனுக்கு ரொம்ப அருமையாக வந்து யோசிச்சிருக்காங்க. ஃபோன் இல்லாமல் தனியாக நம்ம TWS எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே கஷ்டப்படுறோம். ஸோ ஃபோனோட சேர்த்து நீங்கள் TWS வச்சுக்கலான்றது ஒரு நல்ல ஐடியாவாகவே இருந்தாலுமே அந்த நல்ல ஐடியா கூட சேர்த்து மற்ற எல்லா விஷயங்களும் ரொம்பவே சொதப்பலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெறும் VGA டிஸ்பிளே அதுவும் ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துருக்கலாம். ஒன்று, அட்லீஸ்ட் வந்து மெமரியாச்சும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். நம்ம பாட்டுக்கெல்லாம் வந்து போட்டு படங்கள்லாம் பார்க்கும், சின்னதாக படமாச்சு ப்ளே பண்ணியிருக்கலாம்ல. 5000 ரூபாய் கொடுத்து வாங்கும்போது அதையாச்சும் ப்ளே பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஒரு இன்னொரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டால் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிடலான்ற பட்சத்தில் இவங்க ஓரளவுக்கு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உள்ள கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதுவும் கேமராவை பற்றி நான் பேசாததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வெறும் 3 மெகாபிக்சலுக்கான கேமரா. ஏன்னா ஒரு 5 மெகாபிக்சலுக்கான கேமரா கூட ஒரு 5000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்க தோணுது. ரொம்பவே சுமாரான ஒரு கேமரா தான். சாம்பிள்ஸ் வேணா பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கோ கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ கொஞ்சம் வயசானவங்களுக்கு இல்லை ஒரு ஃபீச்சர் ஃபோனை மட்டுமே நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சி வாங்கக்கூடியவங்களுக்கு கூட கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது சரி ரொம்பவே வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வாட்ஸ்அப் கிடையாது, ஆனால் ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக்கோட காம்பினேஷனோட நம்ம வாட்ஸ்அப்பையும் கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் பயனடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா 4G சப்போர்ட் இருக்கு, யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும். அண்ட் இதில் வந்து வைஃபை கிடையாது. நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே 4G தான் யூஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இந்த ஃபீச்சர் ஃபோனில் போய் வைஃபை கொடுப்பாங்களா ப்ரோ நீங்களும் கேட்பீங்க. பட் ப்ரைசிங் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் வந்து மக்களுக்கு கொடுத்தோம்னா இது வந்து நியாயமான ஒரு ஃபோன் மாதிரி தெரியுமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே இது நியாயமான ஃபோனாக இருந்திருக்கும். பட் இப்போ இது நியாயமான ஃபோனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. 5000 ரூபாய் வந்து இல்லை. ப்ரைசிங் வேணா இந்த ஃபீச்சரோட இதெல்லாம் சேர்ந்து ஒரு 3000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே கன்சிடர் பண்ணலான்னு சொல்லலாம். பட் 5000 rupeesக்கு நாட் ஒர்த் இட். ஸோ இந்த ஃபோனை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்றதை கமெண்ட் செக்ஷனில் மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.